அப்படியே அம்பேத்கர் மாதிரியே இருக்காங்க அப்படின்னு நான் ஸ்டில் இப்போ கூட அம்பேத்கர் கிட்ட பேசிட்டு இருக்கிற மாதிரி கூட இருக்கு. நகைச்சுவா இருக்க சொல்றதுக்கு கொஞ்சம் வெயிட் போட்டுட்டாங்க, கொஞ்சம் குண்டாயிட்டேன், கொஞ்சம் முடியும் கொட்டுடுச்சு. அதனால அவருடைய உரிமைப்பு வந்து எனக்கு அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆரம்பிச்சது. நான் வந்து விவசாய குடும்பம் வந்து வரேன், யாருமே எனக்கு அங்கீகரிக்கல. மெட்ராஸ்ல வந்து உங்களை மாதிரி இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட் நீங்க தான் என்ன அங்கீகரிச்சீங்க. எந்த கட்சி பதவி கொடுத்தாலும் நான் எடுத்துக்க மாட்டேன்னு சொன்ன ஆளு. அப்போ நீங்க என்னுடைய நோக்கம் வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் 13 வருஷம் டிபேட்ல உட்கார்ந்த ஒரு எக்ஸ்பர்ட், ஒரு பதவியில உட்காராத ஒரு எக்ஸ்பர்ட் நான் தான். என்னோட ஃபேமிலி எல்லாருமே திமுக தான். எப்போ வரைக்கும் நான் தாவேக்கால ஜாயின் பண்ற வரைக்கும். ஸோ நீங்க ரொம்ப சுவாரஸ்யமா கேட்குறேன். ஏன்னா நான் டிவிகே ஜாயின் பண்ண உடனே என்னோட வில்லேஜ் பீப்புள் என்ன நினைக்கிறாங்கன்னா, என்னுடைய லீடர் டிவிகேவுடைய லீடர் அப்போஸ்தலர் விஜய் அவர்கள் வந்து என்னை அங்கீகரிச்சதுனால என்னுடைய எல்லா சகோதரியும் வில்லேஜ் இருக்கவங்க அங்கீகரிச்ச மாதிரி ஃபீல் பண்றாங்க. 30 வருஷம் 40 வருஷம் திமுக இருந்தவங்க அடுத்த நிமிஷமே தாவேக்காக உறுப்பினர் கார்டு வேணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்றாங்க. டிவிகேவுடைய லீடர் அப்போஸ்தலர் தளபதி விஜய் அவர்களுடைய க்ரௌட் இவ்வளவு வருதுன்னு சொன்னா அது தானா சேர்ந்த கூட்டம் இல்லை, அவர் ஒரு மனசுலையும் சேர்ந்திருக்காரு. எத்தனை பேரை 30 வருஷத்துல பார்த்திருப்பாரு, எவ்வளவு பேர் மனசை அவர் பிடிச்சிருப்பாரு. அது வந்து ஒரு சுனாமி வேவா இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. திமுக வரலாறுல அவங்க பேரே இருக்கு, என்னோட ரிலேட்டிவோட பேரே இருக்கு. அந்த அளவுக்கு ரிலேட்டிவ்ஸ் இருக்கக்கூடிய என்னுடைய ஃபேமிலியிலேயே இன்னைக்கு வந்து ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிற அளவுக்கு சலிப்பை உருவாக்கி இருக்காங்க திமுக. அது என்ன சலிப்பு? அப்படிதான், அதான் பாயிண்ட். லீடரை கண்டுபிடிக்கிற நோக்கத்திலையும் அவங்க இல்ல. அவங்க வந்து தொண்டர்களா எல்லாருமே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா என்னோட லீடர், தமிழக வெற்றி கழகத்தோட லீடர் புரட்சி தளபதி விஜய் அவர்கள் என்னுடைய வீடியோஸை பார்த்துட்டு டீமோட கன்சல்ட் பண்ணிட்டு நான் வந்து அப்ரோச் பண்ணாட்டி கூட அவங்க அப்ரோச் பண்ணி கொண்டு போய் டிஸ்கஸ் பண்ணி வரவேற்று அங்கீகரிக்கப்பட்டு கட்சியில் இணைக்கிறார். இன்க்ளூசிவ் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணலில் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க அண்மையில் தாவைக்காவில் இணைந்த வழக்கறிஞர் டாக்டர் சத்யகுமார் அவர்கள். நிறைய கேள்விகள் கேட்க போகிறோம், வாங்க பேசலாம். வணக்கம். அதாவது முதல்ல உங்களோட பேக்ரவுண்ட் ஓரளவுக்கு தெரிஞ்சாலுமே யார் இந்த சத்யகுமார் அப்படிங்கிறத இன்னைக்கு எல்லார் மத்தியிலையும் வந்து நீங்கள் யார், நீங்கள் என்னென்ன பேசியிருக்கீங்கன்னு இப்போ தான் சர்ச் பண்ணுறாங்க. ஏன்னா டிவிக்கில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய அந்த ஃபெமிலியாரிட்டி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அதே மாதிரி தான் நாங்களும் கேட்குறோம், யார் இந்த சத்யகுமார், உங்களோட பேக்ரவுண்ட், எஜுகேஷனல் பேக்ரவுண்ட் அதெல்லாம் என்ன? டெஃபினட்டாக தமிழ் நல்ல கொஸ்டின். ஏன்னா தமிழ்நாட்டில் பப்ளிக் ஆஸ்பெக்டில் வந்து நான் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எதுவுமே இது வரைக்கும் ஜாயின் பண்ணது கிடையாது. எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிலுமே அஃபீஷியல் மெம்பரும் கிடையாது. எந்த பொசிஷன்ஸுமே நான் எடுத்துக்கல. ஸோ அப்படி சொல்லும்போது ஐ எம் வெரி கிளியர். எடுத்துக்கலங்கிறது போது நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஆஃபர்ட் த லீடர்ஷிப் பொசிஷன்ஸ் இன் மெனி பார்ட்டிஸ். டிஎம்கே, ஏடிஎம்கே எல்லா பார்ட்டியுமே எனக்கு ஆக்சஸ் உண்டு. all leaders வந்து they are very close touch base with me and even some மாவட்ட செயலாளர்கள் ஒரு கட்சியில், இப்போ நேஷனல் பார்ட்டியில் நீங்கள் எடுத்திங்கன்னா காங்கிரஸாக இருக்கலாம், பிஜேபியாக இருக்கலாம், திமுக இருக்கலாம், அதிமுக இருக்கலாம், எல்லா கட்சியிலுமே நண்பர்கள் உண்டு. நண்பர்கள் ஏன் இருக்காங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து நடத்தக்கூடிய டிபேட்ஸில் 2013-14 காலகட்டத்தில் இருந்து ஆக்டிவாக டிபேட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். ஸோ டிபேட்டில் வந்து எக்ஸ்பர்ட்டாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். பண்ணும்பொழுது கவர்மெண்ட் கொண்டு வரக்கூடிய, ஸ்டேட் கவர்மெண்ட் கொண்டு வரக்கூடிய ஸ்கீம், அதே மாதிரி யூனியன் கவர்மெண்ட் கொண்டு வர ஸ்கீமை மக்கள்கிட்ட ரீச் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்துட்டு இருந்தது. அதாவது நீங்களாம் அப்போ காலேஜ் படிச்சிருப்பீங்க. ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ந்தா ஒரு குடும்பம் பயன்படும் நினைக்கக்கூடிய ஒரு மனிதர் தான். இப்போ ரேஷன் கடை எடுத்துப்போமே, நான் வந்து ஒரு கிராமத்துலேருந்து வரேன், ஒரு மாடு மேய்க்கிற ஒரு விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு குடும்பத்துலேருந்து நான் வரேன். எங்கள் தாத்தா பாட்டி எங்கள் ஊரில் வந்து அரிசி, தேவையான பருப்பு, சர்க்கரை, காய்கறிலாம் அனுப்புவாங்க பஸ்ஸில், ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸில். அதை எடுத்துகிட்டு வந்து எங்கள் அம்மா அப்பா சமைச்சு, எங்கள் அப்பா கடினமாக உழைச்சி என்னை படிக்க வைக்கிறார். இந்த ஒரு மாதிரி ஒரு சூழ்நிலையிலேருந்து நான் வரும்பொழுது, நான் வந்து சிஏ படிச்சுட்டு லா படிச்சுட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்த காலகட்டத்தில், எம்ப்ளாய்மெண்ட்டில் இருந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய நிறுவனத்தில் இருக்கேன். வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 ஃபர்ம் KPMGங்கிற ஒரு பிக் 4. அது அதாவது கூகுளுக்கு மேலே டாப் ரேட்டட் ஃபர்ம் இந்த வேர்ல்டு, பெஸ்ட் எம்ப்ளாயர் இந்த வேர்ல்டு. அது அதில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு ஒரு எண்ணம் தோணுச்சு. என்ன தோணுச்சுன்னாமா, தமிழ்மா பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து ஒரு நாள் வந்து நான் ஒர்க் பண்ணிட்டு மத்தியானம் சாப்பிடும்போது யோசிப்பேன், நம்ம யார், அது தாட் வந்துகிட்டே இருக்கும். எதுக்காக நம்ம இவ்வளோ பணக்காரங்களுக்குலாம் வேலை பண்ணுறோம்? இதுதான் நம்ம வந்து இதுக்கு தான் நம்ம கடவுள் படைச்சிருக்காரா, இல்லை வேறு ஏதாவது பண்ணணுமா அப்படின்னு அங்கேருந்து நீங்கள் யோசிச்சா வேலைக்காகாது. அதனால் ஒரு நாள் வேலையை விட்டுட்டேன். அப்போ வந்து கூட பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ண, டிசைட் பண்ணேன். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேர்ட். டிஸ்கஷன்னா எப்படின்னா கலந்துரையாடலாம் கிடையாது, மனசுக்கு தோணுது நான் செய்வேன். நிறைய பேர் அப்படிதான், ஒரு டெசிஷன் வந்து டக்குன்னு எடுக்க மாட்டாங்க, டிஸ்கஷன்லேயே இருப்பாங்க. இந்த வேர்டு ரொம்ப நீங்கள் அந்த காயின் பண்ணுறதே நல்லா இருக்கு. ஸோ டிஸ்கஸ் யார்கிட்டையுமே நான் பண்ணல, என் உள்ளம் சொல்லுது. நான் வந்து என்ன நம்புறேன்னா, கடவுள் வந்து என் உள்ளே இருக்காருன்னு நான் நம்புவேன். நம்மளுக்குள்ளேயே ஒரு உரையாடல் நடக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த உரையாடலை வந்து கடவுள் வந்து வின் பண்ணுவார்.
ஸோ அதுதான் டெசிஷன். ஓகே. அந்த டெசிஷன் ஆகப்படுறது திரும்ப திரும்ப ஒரு தாட் வருதுன்னா அதை நம்ம எடுத்தாகணும் அந்த டெசிஷனை. ஸோ அப்படிங்கும்போது த டாமினன்ட் டெசிஷன் ஐ டுக் வாஸ் டு லீவ் த ஜாப். வேலையை விட்டுட்டு ஒரு 1 month 2 months ஐ ஸ்டார்ட் ப்ராக்டிஸ் இண்டிபெண்டன்ட் ப்ரொஃபஷனல். அஃப்கோர்ஸ் அதுக்கப்புறம் வழக்கறிஞராக வந்து நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த காலகட்டத்தில் வந்து அப்போ வந்து உங்களை மாதிரி சோஷியல் மீடியாலாம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு சொஃபஸ்டிகேட்டட் ரீச் பண்ணணும்னா மக்கள்கிட்ட ரீச் பண்ண முடியாது. யூ ஹாவ் டு கோ டு தூர்தர்ஷன் டிபேட்ஸில் அப்படி பார்ட்டிசிபேட் பண்ணும்போது எவென்ச்சுவலாக ஒரு கவர்மெண்ட் யூனியன் கவர்மெண்ட்னா அப்போ வந்து யூனியன் கவர்மெண்ட் கொண்டு வரக்கூடிய ஸ்கீம்ஸ், அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து நீட் ஸ்கீம்ஸு, பெண்களுக்கு கொண்டு வரக்கூடிய ஸ்கீம்ஸு, பழங்குடி மக்களுக்கு கொண்டு வரக்கூடிய ஸ்கீம்ஸ், இதெல்லாம் கொண்டு போயிட்டு இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியில் பேசி பேசி கொஞ்சம் கொஞ்சமாக மக்களை எஜுகேட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அதே மாதிரி ஆர்கைவ்ஸ் இருக்காது. இப்போயாவது யூடியூப்பில் ஆர்கைவ்ஸ் இருக்கும். அப்போ பேசிட்டா உங்களுக்கு சேனலில் வந்தது திருப்பி அங்கே இருக்காது, ரெக்கார்டில் இருக்காது. அப்போ அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் கன்வே பண்ணணும். ஸோ இதுக்கு ட்ரெயின் ஆகிட்டு ப்ளஸ் என்னோட ப்ரொஃபஷனையும் பார்த்துக்கிட்டு நானும் வந்து க்ரோ ஆகிட்டு இருந்தேன். இன்ஃபேக்ட் ஐ வுட் சே நான் எம்ப்ளாய்மெண்ட் விட்டப்போ வந்து பெரிய லாஸ் எனக்கு. பிகாஸ் அடுத்த நான் வந்து ஐம் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன். நான் வந்து விவசாய கூட வந்து வரேன். யாருமே எனக்கு அங்கீகரிக்கலை மெட்ராஸில் வந்து உங்களை மாதிரி இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட் நீங்கள் தான் என்னை அங்கீகரிச்சிங்க. நான் வந்து கடமைப்பட்டிருக்கேன். தமிழ்நாடு மீடியா அண்ட் தமிழ் ஆங்கர்ஸ், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சேனல் இருக்கக்கூடியவங்களும் வந்து என்னை வளர்த்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் விமர்சிச்சிருக்காங்க. அது வந்து விமர்சனங்கிறது இருக்கணும்னு நான் சொல்லுவேன். எனக்கு அது பிடிக்கும். என்னை விமர்சிச்சிருப்பாங்க. என்னை ரொம்ப எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனால் என்னை விமர்சிப்பாங்க, அது ஓகே. என்னை வந்து எல்லாரும் என்கிட்ட பழகுவாங்க. சில பேர் விமர்சிப்பாங்க. அது அரசியல் சூழ்நிலைகளாக இருக்கலாம், ஒரு பார்ட்டியில் அவங்க அலைனாக இருக்கலாம், அது வேற. இல்லை அந்த ஸ்பேஸ் வந்து தேவைப்பட்டிருக்கலாம், நாங்கள் வந்து ஃபில் பண்ண வேண்டியது இருக்கலாம், அவங்களுடைய நெசசிட்டியாக இருக்கலாம். அந்த டிவியில் அந்த ஸ்க்ரீனில் 6 பேரில் 20 இருக்கணும். அது வந்து எனக்கு வந்து மக்கள்கிட்ட அந்த பாலிசியை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு விண்டோவாக அது அமைஞ்சது. அது பொலிட்டிக்கல் விண்டோவாக நான் பார்க்கல. அது பொலிட்டிக்கல் விண்டோவாக பார்த்தவங்களாம் இன்னைக்கு பதவியில் இருக்காங்க. என்னால் சொல்ல முடியும் கை நீட்டி. என் கூட உட்கார்ந்தவங்க எம்எல்ஏ இருக்காங்க, என் கூட உட்கார்ந்தவங்க மந்திரிகளாக இருக்காங்க, என் கூட இருந்தவங்க பல பதவியில் இன்னைக்கு உட்கார்ந்துருக்காங்க. இது வரைக்கும் 13 வருஷம் டிபேட்டில் உட்கார்ந்த ஒரு எக்ஸ்பர்ட், ஒரு பதவியில் உட்காராத ஒரு எக்ஸ்பர்ட் நான் தான். சில நேரங்களில் நான் சப்போர்ட் பண்ண பாலிசிஸ்லாம் வந்து ஆளுங்கட்சி அதுக்கப்புறம் வந்திருப்பாங்க. அவங்க வந்து பதவிகள் எனக்கு கொடுத்துருக்க முடியும் இல்லை, நான் அதை எடுத்துக்கல. எந்த கட்சி பதவி கொடுத்தாலும் நான் எடுத்துக்க மாட்டேன்னு சொன்ன ஆள். அப்போது நீங்கள் என்னுடைய நோக்கம் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த 6 விண்டோவில் ஒரு விண்டோ வச்சு நான் என்ன செய்ய நினச்சேன்னா, அது ஒரு புனிதமான வேலை. மக்கள்கிட்ட ஒரு பாலிசி சேர்ந்ததுன்னா, ஒரு எஜுகேஷன் ஸ்கீமை பற்றி மக்களுக்கு சேர்ந்ததுன்னா, அந்த குழந்தை ஒரு விவசாய குடும்பத்துலேருந்து படித்து அந்த லோனை வாங்கி ஒரு கிராஜுவேட்டோ இல்லை அந்த ஞானம் வந்து அவங்களுக்கு போய் சேரும்போது மேபி அது எந்த கட்சி வேணால் கொண்டுட்டு வந்து போட்டுமே. அது அந்த டைமில் நான் சொல்கிறது, அவங்க ஆட்சியில் இருக்கக்கூடிய எந்த கட்சி வேணால் கொண்டு வந்துட்டு போகணுமே. அந்த ஸ்கீம் ரீச் ஆகுதா, என்னுடைய தமிழ்நாட்டு சகோதரிகளுக்கு அந்த ஸ்கீம் ரீச் ஆகுதா அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் பயணிச்சுட்டு இருந்தேன். அந்த பயணத்தில் எனக்கு அங்கீகாரம் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து ப்ரொஃபஷன்லையும் பீங் அ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் law professional after doing my CA, CW, CS and all those things, எக்கனாமிக்ஸ்லாம் பண்ணிவிட்டு லா ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தோடனே நிறைய கிளைண்ட்ஸ், பெரிய கார்ப்பரேட்ஸ், நிறைய பேருக்கு வந்து அசோசியேஷன்ஸ், வெஜிடபிள் அசோசியேஷன், நிறைய சின்ன அசோசியேஷன் இருக்கவங்களுக்கு அப்பியர் ஆகிறது. எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் நான் அப்பியர் ஆவேன். எல்லாருக்குமே, அது பணக்காரங்களாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும். என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வந்து கொடுத்த அந்த அரசு சட்டத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதை ரசித்து, அதை யோசித்து, அது பயன்படுற மாதிரி எனக்கு டெய்லி அப்பியர் ஆகணுன்றது தான் என்னுடைய பேஷன். மை பேஷன் இஸ் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. ஆனால் அம்பேத்கர் அவர்களுடைய சோல் என்னால் ஃபீல் பண்ண முடியும் அந்த கான்ஸ்டியூஷன் நான் படிக்கும்போது. நீங்கள் என்னோட இன்டர்வியூஸ் எடுத்து பாருங்கள் தமிழ், ஒரு இன்டர்வியூலுமே நான் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி டிபேட்டில் என்ன நடந்திருக்கு, அதாவது எவல்யூஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷனில் என்ன நடந்திருக்கு, ஆர்டிகல்ஸ் ஒரு ஆர்டிக்கலில் என்ன சொல்ல, நோக்கம் என்ன, அதை கொண்டு வரும்பொழுது அண்ணல் அம்பேத்கர் அவர்களோட நோக்கம் என்ன, அதை அவர் வெளிப்படுத்தியிருப்பார் ஒரு டிபேட்லேயுமே. அதை போய் லோக்சபா பார்லிமெண்ட்டில் போய் வாங்கி வந்திருக்கேன். அது மாதிரி புஸ்தகங்களை தேடி எங்கள் ஆஃபீஸில் வந்து புஸ்தகம் பார்த்தீங்கன்னா ஒரு 6000-7000 புஸ்தகம் இருக்குது. வீட்டில் ஒரு 3000 புஸ்தகம் இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 புஸ்தகங்கள் இருக்குது. வேர்ல்டு வைட் இருக்க புஸ்தகங்கள் வாங்கி வச்சுருக்கேன். இந்த செஷன்ஸ்லாம் அட்ரஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு நோக்கம் இருந்தது, ஒரு பப்ளிக் சர்வீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. அது இப்படி கண்டினியூ ஆகிட்டு இருந்தது. தமிழ், உங்களோட சொந்த ஊர் என்னது? என்னோட சொந்த ஊர் வந்து மதுராந்தகம். ஸோ மதுராந்தகம் வந்து சென்னையிலேருந்து ஒரு 90 கிலோமீட்டர்ஸு. பட் அந்த ஊர்லேருந்து உள்ள இன்டீரியர் பார்ட்டு. ஸோ ஒரு வில்லேஜில் வந்து நாங்கள் வந்து விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு குடும்பம். அதனால் என்னோடய ஃபேமிலி எல்லாருமே திமுக தான்.
எப்போ வரைக்கும்னா நான் தாவேக்கால ஜாயின் பண்ணுற வரைக்கும். ஸோ நீங்கள் ரொம்ப சுவாரஸ்யமாக கேட்குறேன். ஏன்னா நான் டிவிக்கே ஜாயின் பண்ண உடனே என்னோட வில்லேஜ் பீப்புள் என்ன நினைக்கிறாங்கன்னா, என்னுடைய லீடர் டிவிகேவுடைய லீடர் புரட்சி தளபதி விஜய் அவர்கள் வந்து என்னை அங்கீகரிச்சதுனால என்னுடைய எல்லா சகோதரியும் வில்லேஜில் இருக்கவங்களும் அங்கீகரித்த மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஓகே. 30 வருஷம் 40 வருஷம் திமுக இருந்தவங்க அடுத்த நிமிஷமே தாவேக்காக உறுப்பினர் கார்டு வேணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க சொன்னது ஒன்றே ஒன்று தான், புரட்சி தளபதி விஜய் அவர்கள் சத்யகுமார் அங்கீகரிக்கிறாரு, சத்யகுமார் அங்கீகரிச்சாருன்னா எங்களை அங்கீகரிச்ச மாதிரி. அந்த ஃபீல் பாருங்களேன், எனக்கு பிடிச்சிருந்தது. அந்த 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 வந்து அந்த ஒரு இன்க்ளூசிவ்னஸ் வந்து கொண்டு வராரு லீடர். அவர் இன்க்ளூசிவாக ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க ஃபேன்ஸ் இருக்காங்க, ஆல்ரெடி ஃபேனாக கூட இருந்திருப்பாங்க அவர் படத்தில் நடிக்கிற வரைக்கும். இப்போ வந்து அவங்க நான் ஜாயின் பண்ணதுனாலேயே அங்கீகாரம் கொடுக்குறாரு. என்னுடைய ஊர்லேருந்து போன ஒரு விவசாய குடும்பம் ஒரு மாடு மேய்ச்சி அந்த பாலை வந்து விற்று வரட்டி தட்டி அந்த வரட்டி விற்று தான் படிக்க வைக்கிறாங்க. என்னுடைய தாய் தந்தையர்கிட்ட வந்து அந்த உழைச்சி அந்த படிக்க வைக்கும் போது அந்த ஃபீல் இருக்குது எல்லாருக்குமே. இன்றைய காலகட்டத்தில் எல்லாருமே ஏங்குறது அப்படிங்கிறது இல்லாமல் கிடைக்காம இருக்கிறதே அங்கீகாரம் தான். கரெக்ட், நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க. அந்த அந்த எதுக்கு நான் அந்த எல்லா இதுலையுமே அங்கீகாரம் சொல்கிறேன்னா, என்னடா இது இதையே ஒரு சொல்கிறாரேன்னு என் மைண்டில் என்ன இருக்கோ அதை தான் சொல்கிறேன் நான். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது. ஓகே, தமிழ் வந்து ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஜேர்னலிஸ்ட்னு நாளைக்கு ஒருத்தர் வந்து ரெகக்னைஸ் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அது வந்து ஒரு அதுக்காக தான் இவ்வளோ உழைக்கிறோம் நம்ம. அது வந்து ஒரு மாபெரும் மாஸ் லீடர் வந்து கையை எடுத்து தோளில் போட்டு அது அங்கீகாரம் கொடுக்குறாங்கன்னா அந்த அங்கீகாரம் வாங்கப்பட்டது உங்களுக்கு பல ஜெனரேஷனுக்கு அது பயன்படும். இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, நான் வந்து அதை கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணேன் அந்த கான்வர்சேஷன் வந்து. இந்த மாதிரி ஒரு அங்கீகாரத்தை என் வாழ்க்கையில் எனக்கு பப்ளிக் ஸ்பேஸில் கொடுத்தது புரட்சி விஜய் அவர்கள் வந்து இப்போ தாவேக்கா தொடங்கி இப்போ எனக்கு கொடுக்குறாரு. இதே மாதிரி ஒரு அங்கீகாரத்தை எனக்கு கொடுத்தது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். அந்த பதிவு நான் போட்டிருக்கேன். அந்த அவருமே என்னுடைய இன்டர்வியூஸ், என்னுடைய நாலேஜ், என்னுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்து தான் கூப்பிடுறாரு, அங்கீகாரம் கொடுக்குறாரு. இப்போ யோசிச்சு பாருங்களேன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள், புரட்சி தளபதி விஜய் அவர்கள், டிவிகேயோட லீடர், எல்லாருமே ஏன் வந்து மாஸ் லீடராக இருக்காங்க? ஒருத்தருடைய மனசில் அவங்க இருக்காங்க, ஒருத்தரையும் அங்கீகரிக்கிறாங்க. அப்போது இன்னைக்கு வந்து டிவிகேயோட லீடர் புரட்சி தளபதி விஜய் அவர்களுடைய க்ரௌட் இவ்வளோ வருதுன்னு சொன்னால் அது தானாக சேர்ந்த கூட்டம் இல்லை, அவர் ஒரு மனசுலையும் சேர்ந்துருக்காரு. எத்தனை பேரை 30 வருஷத்தில் பார்த்துருப்பாரு, எவ்வளோ பேர் மனசை அவர் பிடிச்சிருப்பாரு. அது வந்து ஒரு சுனாமி வேவாக இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. 10 பேர் பார்த்தது 100 பேரை பார்த்து, 200 பேரை பார்த்து, 2000 பேரை பார்த்து, அது வந்து சுனாமி வேவா வந்துட்டு இருக்கு. ஆனா அந்த கூட்டம்லாம் வந்து ஓட்டா கன்வெர்ட் ஆகாதுன்னு சொல்றாங்கல்ல. நிச்சயமா கன்வெர்ட் ஆகும். புரட்சி தளபதி விஜய் அவர்கள் டிவிகேவோட லீடர், சிஎம் ஆஃப் தமிழ்நாடு. நான் உறுதியாக நம்புறேன். ஏன் உறுதியாக நம்புறேன்னா, மக்கள் மனசுல போய் சேர்றதுக்கு தான் எல்லா தலைவர்களும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. எல்லா தலைவர்களும் உலகத்தில் இருக்கக்கூடிய மாபெரும் ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய யுஎஸ் மாதிரி நாடுகளில் கூட அந்த மக்கள் மனசுல போய் நிக்கணும்னு நினைக்கிறாங்க, ஞாபகம் வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆல்ரெடி ஒரு மக்கள் ஆளும் தரப்பு கொடுக்கறதுமே மக்கள் மனசுல நிக்கணும்னு தான். ஐ டோன்ட் திங்க் இப்போ இருக்கக்கூடிய, நான் ஸ்ட்ரெயிட்டாகவே பாயிண்ட்டுக்கு வரேன், டிஎம்கே கொடுக்கறது எதுவுமே மக்கள் மனசில் இல்லை. நான் வந்து என்னோட ஃபேமிலி வந்து ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்களாக இருந்திருக்காங்க. சில பேர் என்னோட ரிலேட்டிவ்ஸ் வந்து ஃபவுண்டர் ஆஃப் த டிஎம்கே வரலாறு, திமுக வரலாறுல அவங்க பேரே இருக்குது, என்னோட ரிலேட்டிவோட பேரே இருக்குது. சிவன் பார்க்கில் ஆரம்பித்த ஒன் ஆஃப் த ஃபவுண்டரோட பேர் அந்த திமுக வரலாறுல நீங்கள் போய் பார்க்க முடியும், ஜஸ்டிஸ் பார்ட்டி வரலாறுக்கு அப்புறம். அந்த அளவுக்கு ரிலேட்டிவ்ஸ் இருக்கக்கூடிய என்னுடைய ஃபேமிலியிலேயே இன்னைக்கு வந்து ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குற அளவுக்கு சலிப்பை உருவாக்கியிருக்காங்க திமுக. அது என்ன சலிப்பு? அப்படிதான், அதான் பாயிண்ட். சமூக நீதி அப்படின்னு சொல்லும் பொழுது நான் 13 வருஷம் இந்த களத்தில் இருக்கேன். தமிழ் 13 வருஷம் இந்த களத்தில் இருக்கேன். என்னுடைய திறமையாக ரெகக்னைஸ் பண்ணி என்னை தலைவராக ஒரு லீடர்ஷிப் இருக்குங்கிறத ரெகக்னைஸ் பண்ணி ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் அங்கீகரிக்க முடியல இத்தனை வரைக்கும்? அப்போ லீடரை கண்டுபிடிக்கிற நோக்கத்திலையும் அவங்க இல்லை. அவங்க வந்து தொண்டர்களாக எல்லாருமே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் என்னோட லீடர், தமிழக வெற்றி கழகத்தோட லீடர் புரட்சி தளபதி விஜய் அவர்கள் என்னுடைய வீடியோஸை பார்த்துட்டு டீமோட கன்சல்ட் பண்ணிட்டு, நான் வந்து அப்ரோச் பண்ணாட்டி கூட அவங்க அப்ரோச் பண்ணி கொண்டு போய் டிஸ்கஸ் பண்ணி வரவேற்று அங்கீகரிக்கப்பட்டு கட்சியில் இணைக்கிறார். நான் ஒரு சாதாரண தொண்டன். விஜய் அவர்களே டைரக்டா கால் பண்ணாங்களா? இல்ல, அவங்களுடைய டீம் விஜய் புரட்சி தளபதி விஜய் அவர்கள் வந்து கரூர் எபிசோட் அந்த வீடியோஸை வந்து பார்த்துட்டு அவங்க டீமுக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டு அவங்க டீம் வந்து அவர் கேட்டிருக்காரு. அதான் அந்த கான்வர்சேஷன் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம்.
ஒரு வீடியோ பார்த்துட்டு இது கரெக்டா, அவர் சொல்றது கரெக்டான்னு கேட்குறாருன்னா அப்போ எந்த அளவுக்கு டெப்த்தாக பார்த்துருப்பார். தமிழ், நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்ட், நீங்கள் வந்து ஒரு வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணுறீங்க நிறைய கேள்விகள் கேட்டு, அதை ஒரு லீடர் பார்த்து இது கரெக்டானு பார்த்து அது வேலிடேட் பண்ணி இம்ப்ரெஸ் ஆகி கூப்பிடுறாங்க அப்படின்னாக்க நீங்கள் எவ்வளோ சந்தோஷப்படுவீங்க? ரொம்ப சந்தோஷம். ஸோ அப்போது அந்த ஒரு எலிவேஷன், அந்த ஒரு ரெகக்னிஷனுக்காக தான் நம்ம ஊர்லேருந்து கிளம்பி வந்தோம். எதுக்காக? ஒரு விவசாய குடும்பத்துலேருந்து கஷ்டப்பட்டு படித்து இந்த மெட்ராஸில் வந்து உழைச்சி, அப்படி ஈஸியாக வாய்ப்பு கிடைக்குமா இந்த மெட்ராஸில்? எலைட்ஸ் இருக்கக்கூடிய இடம், எலைட்ஸ். ஸோ அதாவது ஜெனரேஷன் பை ஜெனரேஷன் வந்து இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் இது. அந்த சிஸ்டமில் என்னை அங்கீகரித்து தூக்கி விட்ட பல பேர் அதில் வந்து அங்கீகாரம் கொடுக்குறாங்க லீடர்ஸ்னும் போது, நான் வந்து கடவுளுடைய அனுகிரகமாக தான் நான் பார்க்குறேன். அந்த அனுகிரகமாகப்பட்ட எதனால் வந்தது? ரெக்கமெண்டேஷனா, ரெஃபரன்ஸா, இப்படி ஒருத்தர் இருக்காருன்னு சொன்னாங்களா, ஏதாவது கட்சி பின்புலம் இருக்கா? எதுவும் கிடையாது. அந்த அங்கீகாரமாகப்பட்டது பியூர்லி லா. அது வெறும் அந்த லா. ஆனால் அம்பேத்கர் அவர்கள் கொண்டு வந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியானால தான் நான் இன்ட்ரோடியூஸாக ஆகிறேன். அதில் உருவமைப்பு அவர் மாதிரி இருக்கிறதுனால, அந்த அங்கீகாரத்தை வந்து லீடர்ஸ் வந்து சொல்றதுனால அது எனக்கு மகிழ்ச்சியாகவும் கொடுக்குது, இன்னொரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் கொடுக்குது. விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி நானுமே வந்து வீடியோஸ்ல பார்த்ததுக்கு அப்புறம் என்ன அப்படியே அம்பேத்கர் மாதிரியே இருக்காங்க அப்படின்னு நான் ஸ்டில் இப்போ கூட அம்பேத்கர் கிட்ட பேசிட்டு இருக்கிற மாதிரி கூட இருக்கு. இது வந்து ஓவர் ஹைப்புன்னு நினைக்காதீங்க. லுக் அலைக் அம்பேத்கர் அப்படிங்கும்போது லாலையும் வந்து அவர் மாதிரி ரொம்ப ஈர்ப்பா இருக்கீங்க, சமூக அக்கறையிலையும் அவர் மாதிரி ஈர்ப்பா இருக்கீங்க. இது ரொம்ப ரொம்ப பிரமிப்பா இருக்கு என்ன, அது சேம் அப்படிங்கும்போது. ஸோ விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து அம்பேத்கர் மாதிரி இருக்கீங்க. ஸோ உங்களுடைய நிறைய வீடியோஸ் நானுமே பார்த்துருக்கேன். ரொம்ப அந்த கிளியர் கட்டாக ஒரு பாயிண்ட்டும் சொல்கிறது. ஹூ இஸ் யுவர் டீச்சர்? நம்மளுடைய செயல்பாடாகப்பட்டது, டீச்சர் ஆகப்பட்டது வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர் மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னது வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான். அதை நான் வந்து என்னோட லீடர், டிவிகேயோட லீடர் புரட்சி தளபதி விஜய் அவர்கள்கிட்டே நான் கம்யூனிகேட் பண்ணேன். அவர் மகிழ்ச்சியாக அதை ரிசீவ் பண்ணிக்கிட்டாரு. ரெண்டாவது வந்து உண்மையாலே நகைச்சுவாக இருக்க சொல்கிறதுக்கு கொஞ்சம் வெயிட் போட்டுட்டாங்க, கொஞ்சம் குண்டாயிட்டேன், கொஞ்சம் முடியும் கொட்டிடுச்சு. அதனால் அவருடைய உரிமைப்பு வந்து எனக்கு அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆரம்பிச்சது. எனக்கு அது பிடிச்சிருந்தது. ஓகே, நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதும் லா, நம்மளுக்கு பிடிச்ச விஷயம் கான்ஸ்டியூஷன், என்னடா இது இப்படியே நம்மளுக்கு வந்து அந்த உருவம் இருக்கும் போது அது வந்து குருவாக நான் ஏற்றுக்கிட்டது அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தான். ரெண்டாவது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடர்னா சுவாமி விவேகானந்தர். ஏன் சுவாமி விவேகானந்தர் அப்படின்னா, அண்ணன் அம்பேத்கர் அவர்கள் மாதிரி, அண்ணன் அம்பேத்கர் அவர்கள் வந்து வெயிட்டிங் ஃபார் வீசா அப்படிங்கிற அந்த புக் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஒரு வீசா கிடைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாருங்க. அந்த காலகட்டத்தில் ஒரு யங் ஹைலி இன்டலெக்ட் சுவாமி விவேகானந்தர் அவர்கள் சிக்காகோவில் போயிட்டு என்ன ஸ்பீச் கொடுத்தாருன்னு நம்ம பார்க்கணும். வேர்ல்டு ரிலீஜன் ஆஃப் பார்லிமெண்ட்டில் அவர் பேசுனது வந்து அக்செப்டன்ஸ் ஸ்பீச், ஹார்மோனி ஆஃப் ரிலீஜன். இன்னைக்கு உலக நாடுகளுக்கு தேவைப்படுறது வந்து ஹார்மோனி. என்னுடைய தலைவர் டிவிகேவுடைய லீடர் விஜய் அவர்கள் வந்து கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் அப்போ ஃபெய்த்தை பற்றி பேசியிருக்கார். எல்லாருடைய ஃபெய்த்தும் ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு பேசியிருக்கார். அதே ஸ்பீச்சை தான் குளோபல் ஹீரோ விவேகானந்தர் அவர்களும் அமெரிக்காவில் வேர்ல்டு ரிலீஜன் ஆஃப் பார்லிமெண்ட்டில் கம்யூனிகேட் பண்ணியிருக்கார். அதே ஐடியா தான் அம்பேத்கர் அவரோட ஐடியாவும். டிஃப்ரெண்ட் காலகட்டத்தில் ஒருத்தர் எமர்ஜ் ஆயிருக்காங்க. மிக்க நன்றி உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும். தாவேகா சார்பில் நீங்கள் வந்து உங்களுடைய பணிகளை சிறப்பாக செஞ்சு தமிழ்நாட்டுக்கும் சேவை ஆற்றணும் அப்படின்னு வாழ்த்துறோம். மிக்க நன்றி. நன்றி தமிழ்.